காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதியான வேளையிலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மதிய வேளையிலே கூட உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லாரும் கடந்து வந்திருப்பதன் நோக்கம் என்னவென்றால் நாம் ஜெபிப்பதற்காகவே கடந்து வந்திருக்கிறோம். ஜெபம் என்பது கர்த்தருடைய கரத்தை செயல்படுத்த வைக்கிற ஒரு விஷயம். ஒரு பெரிய ஒரு அறை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதற்குள்ள நிறைய பொன், நிறைய டாலர்ஸ், நிறைய பணம் இருக்கிறது என்றால் அதை அழகாக பாதுகாத்து அறையை பூட்டி அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாக இருக்கிற பொன்னையோ டாலர்ஸையோ பணத்தையோ நம்மால் எடுக்கவே முடியாது. அந்த அறையை திறக்க வேண்டும் என்றால் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் திறக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு அதனுடைய கீ, அதை போட்டோம்னா அது தானா அழகா ஒரு கஷ்டம் இல்லாம திறந்துடும். உள்ளுக்கு போய் நம்ம எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்திடலாம், தேவையான எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரிதான் ஜெபம் என்பது. ஜெபம் என்பது ஒரு திறவுகோல். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம போய் அவர் நமக்காக வைத்திருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்கள், நிறைய பொக்கிஷங்கள் எல்லாம் வேதத்துல இருக்கிறது. அதை நாம் சுதந்திரத்து கொள்ளும்படியாக ஒரே ஒரு கீ தந்திருக்கிறார். அதுதான் என்னது? ஜெபம். ஜெபமே ஜெயம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் கிடையவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் நாம் ஒரு காரியத்திற்காக செல்லும் பொழுதோ, அல்லது ஒரு செயலை செய்யும் பொழுதோ, அல்லது ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காகவோ நாம் ஜெபித்து காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் வாழ்வாகவே இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலையும் நாம் ஜெபித்து நாம் காரியங்களை செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை புறக்கணியாதவர், ஜெபத்தை கேட்கிறவரே என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஜெபத்திற்கு நிச்சயமாய் அவர் உண்மையாய் பதில் கொடுக்கிற தேவன். எனவே இந்த மத்தியான வேளையில நாம் எல்லாவற்றுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், பிறருடைய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், சபைக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய அயலகத்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லா காரியங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திலே எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள். 1 மணி நேரமாவது
என்னோடு ஜெபிக்க கூடாதா என்று கேட்ட சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார். அப்படி என்றால் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பது அவருக்கு மிக மிக பிரியமானது. ஜெபம் நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை எல்லாம் அப்படியே தேவனிடத்தில் கொண்டு செல்கிறது. அப்படியே அவருடைய பாதத்திலே நாம் வைக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும், ஒவ்வொரு விண்ணப்பங்களும் அவருடைய பாதத்திலே போயிட்டே இருக்கிறது. அதற்கென்று தேவதூதர்கள் நம் பக்கத்திலே இருக்கிறாங்க, பணிவிடை தூதர்கள், அந்த ஜெபங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு. எனவே நாம் ஜெபிப்பது மிக மிக முக்கியம். நம்முடைய எல்லா அன்றாட காரியங்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது கூட நாம் ஜெபிக்கத்தான் போகிறோம். சில காரியங்கள் பாருங்க, யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்தான், தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறது நமக்காக மட்டுமல்ல ஜெபிப்பது, நமக்காக நிச்சயமாக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்காக ஜெபிக்கிறது மட்டுமல்லாமல் அப்படி நிறுத்தி விடக்கூடாது. மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய தெருவில் வசிக்கிறவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய சபையில வர்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி ஒரு பரந்த ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது அதன் மூலமாக நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. நாம் நமக்கு மட்டும் ஜெபித்து விட்டு நம் சுய நலமாய் நாம் வாழ்வதை விட வாழக்கூடாது. தேவன் அப்படி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் எல்லா மனிதர்களுக்காகவும் தான் சிலுவையிலே என்ன செய்கிறார்? சிலுவையிலே ஆணிகளை அடைக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும். அந்த ஒரு மனம், பரந்த மனம் நமக்கு வேண்டும். எல்லா மனிதருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணும். நமக்கு ஒரே ஒரு எதிரி என்ன? யாருதான்? சத்துரு. அந்த சத்துரு ஜெயம் எடுக்காதபடி அவனை எதிர்த்து அவனுடைய தந்திரங்களை கண்டறிந்து அவனுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அது அவன் மட்டும்தான் நமக்கு எதிராளி. மற்றபடி இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் தேவனுடைய பரலோகத்துல வரணும், அவங்களும் ரட்சிக்கப்படணும். அந்த ஒரே நோக்கத்தோடு நாம் ஜெபிக்க போது நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம் பரலோகத்தின் தேவன் அவருடைய பொக்கிஷசாலையாகிய எல்லாவற்றையும் திறந்து இடக்கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சபையை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. எனவே நாம் இந்த மத்தியான வேளையில ஒரு வேளை சோர்வோடு நம்முடைய நல்ல நேரம் இந்த நேரத்தை நாம் ஜெபிக்கிறதுக்கு கொடுக்கிறோமே என்று நினைக்காமல் நிச்சயமாக அதற்கு ஒரு பலன் உண்டு. ஊக்கமான ஜெபத்தினால பலன் உண்டு. எனவே நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுமா? சில காரியங்களுக்காக நாம் ஜெபித்து விட்டு இறுதியாக நமக்காகவும் நாம் ஜெபித்து முடிக்கலாம். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஜெபாவி எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ராஜா. ஆவியானவரே, இந்த மத்தியான வேளையில எங்களோடு இடையே வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில வாரும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் தெய்வமே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே
துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆமாண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். ஆமாப்பா, எங்களோடு உலாவிடும் அப்பா, எங்களோடு வாசம் பண்ணும் அப்பா. நீர் வாசம் பண்ண முடியாதபடி எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குறைகள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் காணப்படுமானால் இந்த மத்தியான வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. உமக்கு ஆண்டவரே, நீர் எங்களோடு வாசம் பண்ணும்படியாய், எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எந்த தடை இல்லாதபடி என் தேவன் இந்த வேளையில எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை அப்பா பரிசுத்தப்படுத்தி தூய்மையாக்கும் அப்பா. உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். முதலாவதாக நாம் ஜெபிப்போம். தேசத்திற்காக தான் நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இந்த நாட்கள்ல தேசத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு எல்லாம் தெரியாது, எனினும் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, மேலான அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தின் ஜனங்களை அனைவர் ரட்சிப்படையணும். தேவனை அறியாத ஜனங்கள் அநேக பேர் இருக்காங்க. அவங்க பக்தி உள்ள ஜனங்கள், அவங்களுக்கு யாரு தெய்வம் என்று அவர்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் அறியப்படணும். அவங்க அறிந்து அவர்களை ஏற்றுக்கொள்கிற நல்ல இருதயத்தை கர்த்தர் கொடுக்கணும். அதற்காக நாம் ஜெபிக்கணும். இன்னும் நம்முடைய சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறி ஏனோ தானோ என்று நேரத்தை வீணடிக்கிறதா இருக்கக்கூடாது. அந்த இடத்துல சரியான முறையில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிற ஒரு இடமாகவும், சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல எல்லா மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு பேச்சு நடத்துகிற இடமாகவும், நேரத்தை வீணடிக்காதபடி நடத்தக்கூடியதாகவும் காணப்பட வேண்டும். இதற்காகவும் நம்ம ஜெபிக்கணும். மொத்தத்துல தேசத்திற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை மூடி. தேசம் நன்றா இருந்தால்தான் நாம் நன்றா இருக்க முடியும். தேசம் செழிப்பா இருந்தாதான் நாம் செழிப்பா இருக்க முடியும். தேசத்திற்காக மிக மிக அவசியம் நாம் ஜெபிப்பது. எனவே எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த மத்தியான வேளையில நம் கொஞ்சம் பேரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு ஆவலா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு விஷயம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான மத்தியான வேளையில உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. தேசம் கர்த்தருடையது. தேசத்தை நீர் எங்களுக்கு அழகாக தந்திருக்கிறீங்கப்பா. நல்ல செழிப்பான தேசத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நல்ல ஆண்டவரே அதிகாரிகள், ஆண்டவர் மேலான அதிகாரத்துல ஆண்டவரே நடத்துகிற பிள்ளைகளை நீ தந்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருவருக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா அதிகாரத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க, மேலான அதிகாரத்தை கொடுங்க அப்பா. ஆண்டவரே இன்னும் அவர்களை பலப்படுத்துங்கப்பா. நல்ல தேசத்துக்கு தேவையான நன்மையான செம்மையான காரியங்களை செயல்படுத்தக்கூடிய நல்ல இருதயங்களை அவங்களுக்கு கொடுங்கப்பா. சத்ரு அவர்கள் உள்ளங்களை எந்த சத்ருவின் கிரியைகளையும் ஆண்டவரே வாய்க்க விடாதபடி என் தேவனுடைய வல்ல கரம் அவர்களை திசை திருப்பி நடத்தட்டும் ஆண்டவரே. ராஜாவின் உள்ளங்களை நீர்க்கால்கள் போல திரும்ப பண்ணுகிற தேவன் அவர்கள் உள்ளங்களை உம்பக்கமாய் திருப்பி ஆண்டவர் நல்ல செயல் திட்டங்களை எங்கள் தேச ஜனங்களுக்கு எங்களுக்கு செய்யும்படியான இருதயத்தை அவர்களுக்குள்ள நீங்க வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா கடின உள்ளங்களையும் மாற்றி சதையான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து தேசத்தின் நலனுக்காக பாடுபடுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரை இன்னும் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் எங்கள் தேசத்துல. ஆண்டவரே இதற்காக நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல நடத்துகிற ஒவ்வொரு மீட்டிங்ஸ்லயும் தேவன் எழுந்தரலும். ஆண்டவரே தவறான தேவையில்லாத காரியங்களை பேசி நேரத்தை வீணடிக்காதபடி மக்களுடைய காரியங்களுக்காக செயல்பட தேவன் பெரிய திட்டங்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்திலே ஆண்டவரே தேவனை அறிகிற அறிவு
உண்டாகட்டும். விக்கிரகங்களை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வணங்குகிற ஜனங்கள் தேவன் யார் என்று தெரியாதபடிக்கு அலைந்து போகிற மக்கள் ஏராளம் இருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், குருட்டாற்றங்கள் மாறட்டும், அறியாமைகள் மாறட்டும், மூட நம்பிக்கைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால தேவனை அறிகிற அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாகப்பா. தேவனே நீர் இறங்குவீராக, தேசத்திலே ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீராக. எல்லா இடங்களிலும் தேவ நாமம் அறியப்படட்டும் ஆண்டவரே, அறியப்படட்டும் ஆண்டவரே. தேவன் எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்யுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை எங்கும் கேட்க பண்ணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டபடியால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். என்னன்னா, நிறைய தேசத்துல ஆணவ கொலைகள் சொன்னா இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது கை கால் திறனற்றவர்கள், அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, அவங்களையே பார்த்து கொள்வதற்கு நிறைய எஃபர்ட் எடுத்து அவங்களுக்கு ஒரு ஆளு துணையோட தான் எல்லாம் செய்யணும். அவங்களால எந்த காரியத்தையும் அவங்க சாதிக்க முடியாது, அப்படியே படுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நிறைய தேசத்துல இருக்கிறாங்க. அவங்களால பாக்குறவங்களுக்கு பார்த்து அப்புறமா அவங்கள என்ன செய்கிறது, ஒரு வயதுக்கு பிறகு அவங்கள நடத்தி வைக்க முடியாத பட்சத்துல ஆணவ கொலைகளை பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த ஆத்துமா எவ்வளவு துக்கப்படும் அது நமக்கு தெரியாது. அவங்க துக்கப்படுறாங்களா அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எவ்வளவு வேதனைப்படும். அது ஒரு கொலை மாதிரிதான் இருக்கும். ஆனா அப்படி செய்யக்கூடாது. அந்த கொலைகள் என்ன செய்யப்பட வேண்டும், தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஆனா இப்படிப்பட்ட இந்த நிர்பந்தமான இந்த சூழ்நிலையில இனி வருங்காலத்துல எந்த குழந்தைகளும் பிறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட திறனற்றவர்கள், அப்படிப்பட்ட நிலைமையில மனநிலைமையில இந்த மூளை வளர்ச்சி குன்றின பிள்ளைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவர்கள் பிறக்காதபடி தேவன் தடை பண்ணணும். தேவன் அந்த கிருபையை தரணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அது மேற்கொண்டு இப்படிப்பட்ட கொலைகள் நடக்காதபடி தேவன் தடுத்து ஆட்கொள்ளும்படியாகவும், அந்த ஆத்துமா விலையேற பெற்றது, அது தேவனுடைய கரத்துல போக வேண்டியது. அது தன் காலத்துக்கு முன்னே அதை என்ன செய்யக்கூடாது, அதை என்ன செய்யக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. எனவே நாம் இந்த காரியத்துக்காக நாம ஜெபிப்போம். தேவன் கிரியை செய்வார். கண்களை மூடுவோம். அன்பு தகப்பனே, அப்பா, எங்கள் தேசத்துல அநேக ஆங்காங்கு இடங்கள்ல ஆணவ கொலைகள் என்று நடத்தி கொண்டிருக்கிற தகப்பனே, ஒரு பக்கம் அவர்களால பார்க்க முடியாதான், ஆனால் அவர்களுடைய ஆத்துமாவிலேற பெற்றதப்பா. அது தேவன் கொடுத்த தீபம் அப்பா. அந்த தீபத்தை அடைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமையே கிடையாதப்பா. ஆனால் ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில போய்கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு முடியாததுனால இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்கப்பா. அவர்களே நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா, கண்ணோக்கி பாரும். இப்படிப்பட்ட கொலைகள் நடக்காதபடி நீங்க தடுத்து ஆட்கொள்ளும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் குழந்தைகள் பிறக்காதபடி தேவன் தடை பண்ண உம்மால முடியும் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள், குற்றமில்லாத ரத்தம் எங்கள் தேசத்துல சிந்தப்படக்கூடாதுப்பா, கூடாது. அது சாபத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. எங்களுக்கு தேசம் ஆண்டவரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் இப்படிப்பட்ட காரியங்களை தடுத்து நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஆத்துமாக்கள் உம்முடைய சமுத்திர வரண்டும் ஆண்டவரே. அந்த ஆத்துமாக்கள் உம்முடையவர்கள் அப்பா. அந்த ஆத்துமா விலையேற பெற்றதப்பா. அது சத்துரு கொள்ளை கொண்டு போக கூடாது. தேவன் இந்த காரியத்திலே நீ கண்ணோக்கமாயிருப்பீராக அப்பா, கண்ணோக்கமாயிருப்பீராக. இப்படி செய்ய போகிறதற்காய், தடுத்து ஆட்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம் தேர்வுக்காக. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற தேர்வுக்காக நாம் ஜெபிக்கணும். இன்னும் இந்த எக்ஸாம் 10, 11, 12 எக்ஸாம் முடிஞ்சாச்சுன்னா அடுத்த கல்லூரி பிள்ளைங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் ஆரம்பிக்கும். அப்படி தொடர்ந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்கிறது. நாம் இதற்காக மிகவும் பாரம் எடுத்து நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை நம்ம வீட்டுகள்ல நம்ம பிள்ளைங்க பெரியவங்களா இருக்கலாம், எக்ஸாம் எழுத இல்லையா இருக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல, நம்முடைய பிள்ளைகளை போல, நம்முடைய பிள்ளைகள் தான் எல்லா பிள்ளைகளும், நம்முடைய உறவினர் பிள்ளைங்களா இருப்பாங்க, நம்ம ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களா இருப்பாங்க,
நம்ம தெருவில் உள்ள பிள்ளைங்க, சபையில் உள்ள பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களுக்காக நாம் இந்த வேளையில நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும். இந்த கடுமையான சவால்கள் நிறைந்த உலகத்துல பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு பலவீனமும் சோர்வும் டிப்ரெஷனுக்குள்ளேயும் பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த எக்ஸாம் ஆட்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் சமாதானமாய் காணப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடுவோமா? அன்பு தகப்பனே, எங்கள் பிள்ளைகளை எல்லாம் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் எழுத போகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மிகுந்த சவால்கள் நிறைந்த இந்த உலகத்துல எங்க பிள்ளைங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு முன்னாடி அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கிறதப்பா. தேவன் அறிவீர் ஆண்டவரே. பிள்ளைகளை நீ பலப்படுத்தும். உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்கப்பா. அவர்களை பலப்படுத்தும், சரீரத்தை பலப்படுத்தும்ப்பா. ஞானம் இல்லையே, மறந்து போகிறதே என்று சொல்லி இருக்கு. பிள்ளைகள் வேதனைப்படுற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஞாபகத்தினால் நிரப்பும் அப்பா, நிரப்பும்ப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஞானத்தினால் பிள்ளைகளை நிரப்புங்க. மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுங்க. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வீடுகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் ஆண்டவரே நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. நல்ல சாதகமான சூழ்நிலைகளை கொடுங்கப்பா. பெற்றோரும் ஆசிரியர்களும் நல்ல பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணவும், பிள்ளைகளும் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கு சப்போர்ட் பண்ணி அவர்களை சார்ந்து ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவரை படிக்க கிருபை கொடுங்கப்பா. நேரத்தை வீணடிக்காதபடி கவனமாய் திட்டமிட்டு எல்லா காரியங்களையும் செய்ய எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க ஆண்டவரே. சிந்தனா மண்டலங்களை சத்துரு தொடாதபடி, அவனுடைய தந்திர ஆலோசனைகளுக்கு பிள்ளைகளை உட்படுத்தாதபடி தேவன் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காய் நன்றி 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 நன்றி. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அத்த நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக நாம் இந்த நம்முடைய தேசத்துல இருக்கிற அநேக சிறு பிள்ளைகள்ல இருந்து இன்னைக்கு போதைக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. போதை மருந்துக்கு, போதை மாத்திரைகளுக்கு அடிமைகளா இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்கணும். இன்னும் பெரியவர்கள் கூட அடிமைகளா இருக்கிறாங்க. குடிகாரர்கள் மனம் திரும்பணும். நம்முடைய தேசத்துல இந்த ஒரு காரியத்துல இருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலை வேணும். இந்த போதை மருந்துகள், போதைக்கான காரியங்கள் ஒன்று விற்கப்படக்கூடாது. இந்த மதுபானங்கள் விற்கப்படக்கூடாது. தேவன் ஒரு நல்ல பரிசுத்தமான தேசமாய் நம்முடைய தேசத்தை மாற்றி தரணும். இதற்காக நாம் ஜெபிப்போம். எவ்வளவோ குடும்பங்கள் இதனால சீரழிந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் கூட எத்தனையோ பேருக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறாங்க. இவர்களுக்காய் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, ஆண்டவரே, எவ்வளவோ பேர் இதை விடணும்னு நினைக்கிறாங்க, விட முடியல. இன்னும் ஆண்டவரே, எங்கள் சிறு பிள்ளைகள் கூட ஆண்டவரே பள்ளிக்கூடங்கள்ல கூட இந்த போதையை கொண்டு விற்கிறாங்கப்பா. ஆண்டவரே, கல்லூரி மாணவர்கள், இன்னும் பெரியவர்கள் எல்லாரையும் நீர் விட்டுவீங்கப்பா, விட்டுவீங்கப்பா. அவர்களுக்கு ஒரு விட்டுதலையே கட்டளையிட வேண்டும் ராஜா. ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்கள் பிள்ளைகளை விடுவீங்கப்பா. குடும்பங்கள்ல சீரழிவுகள், ஆண்டவரே, சண்டை சச்சரவுகள், இதனால எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போயிடுச்சுப்பா. ஆண்டவரே, தங்களுடைய பிள்ளைகள் இந்த சூழ்நிலையில இருக்கிறதுனால கண்ணீர், ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கிற பிள்ளைகளை விடுவீங்கப்பா. ஆரோக்கியமான ஒரு சந்ததி எங்கள் சமுதாயத்துல எழும்பட்டும் அப்பா. இந்த போதை வஸ்துக்கள் எங்கள் தேசத்தை விட்டு அழிந்து போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அடிமை போதை இல்லாத ஒரு தேசமா எங்கள் தேசத்தை மாற்றும் 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 ராஜா. தேவன் அப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீ செய்வீராக செய்வீராக செய்வீராக. தேவன் அப்படியே செய்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்ததாக ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபித்து, நம்முடைய காரியங்களுக்காக ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். அரசு அலுவலகங்களில அநேக காரியங்களுக்காக நாம் செல்லுகிறோம். பல காரியங்களுக்காக அரசாங்க அலுவலகங்கள்ல. ஆனா அங்க சில காரியங்கள் நிறைய மனவேதனை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அங்க இருக்கிறவர்கள், அதிகாரிகளும் சரி, பணிகள் செய்கிறவர்களும் சரி,
அலட்சியமான காரியங்களை, சில காரியங்களை செய்வதன் நிமித்தமாக அங்க போய் அவர்களை நாடுகிறவர்கள் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து பல நாட்கள், பல வருடங்கள் ஒரு காரியத்துக்காக எவ்வளவோ பிரயாசங்கள் திரும்ப 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 அவர்களை அணுக வேண்டியதா இருக்கிறது. அது சரியான முறையில சொல்லி, சரியான முறையில அதுக்கு தீர்வு கண்டு அதுக்கு சொல்லி கொடுக்கிற அதிகாரிகள் இல்லை. சில 1-2 பேர் இருக்காங்க, ஆனா எல்லாரும் அல்ல. எனவே அவர்கள் உண்மையும் நேர்மையோடு நடந்து கொள்ளும்படியாக நம்ம இந்த காரியத்துக்காக ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம ஜெபிக்கணும். ஏழை ஜனங்கள், நிறைய வயதானவர்கள், பென்ஷனுக்காக, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக அரசு அலுவலகங்கள்ல போய் எவ்வளவு நாள் போய் நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவே இல்லை. துக்கத்தோடு திரும்பி வராங்க. அவங்களுக்கு தெரியவும் இல்லை, சொல்லி கொடுக்கறதும் சரியான முறையில சொல்லி கொடுக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற இந்த ஜனங்களுக்காக நம்முடைய ஆண்டவரிடத்துல நாம் மன்றாடுவோம். அங்க வேலை புரிகிறவர்கள், அலுவலகத்துல இருக்கிற அதிகாரிகளுக்கு ஒரு மனித நேயம் உண்டாகும்படியாக, அப்படி தன்னை நாடி வருகிறவர்களிடத்துல அன்பாய் பேசி அவர்களுடைய காரியங்களுக்கு தீர்வு காணும்படி சொல்லி கொடுக்கும்படியான நல்ல இருதயத்தையும் விவேகத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக எல்லாரும் கண்களை ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த காரியத்தை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த அலுவலகங்கள், அரசாங்க அலுவலகங்கள்ல தங்களுடைய தேவைகளுக்காக போகிற ஏழை ஜனங்கள், வயதானவர்கள், ஆண்டவரே, இவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எவ்வளவோ நாட்கள் போய் 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 பார்த்தோம், எனக்கு இந்த காரியத்துக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று கண்ணீரோடு இருக்கிற ஜனங்கள் உண்டப்பா. ஆண்டவரே, இவர்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு அங்க இருக்கிறவர்கள் உண்மை நேர்மையுமாய் இந்த காரியங்கள்ல தலையிட்டு அவங்களுடைய வேலைகளை உண்மையாய் செய்யக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. லட்சியமா இருக்காதபடி, ஏனோ தானோ என்று இருக்காதபடி, ஆண்டவரே, உண்மையாய் செய்ய முடியாத அந்த மனநிலையை அவர்களுக்கு கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்கிறீங்கப்பா. நாங்கள் செபிக்கிறதுனால நிச்சயமாய் அநேகருக்கு இதுல எந்த ஒரு தீர்வு, விடுதலை கிடைக்க போகிறபடியால் உமக்கு நன்றி நன்றி தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அப்பா, இந்த வேளையில நாங்கள் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சிக்கு முன்னாடி இருந்து ஜெபித்து ஆண்டவர் இவ்வளவு நேரம் தங்களுடைய நேரத்தை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தங்களுடைய நேரத்தை கொடுத்து தங்களுடைய ஆண்டவரே இந்த நேரத்துல அநேகர் உறங்கி கொண்டிருக்கலாம், ஆனால் உறங்காமல் உங்களுடைய சமூகத்துல அநேகருக்காய் ஜெபித்த பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு தேவன் இந்த நாள்ல ஒரு விட்டுதலை கொடுப்பீராக ராஜா. என்னென்ன பாரங்களோடு கவலைகளோடு தங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை வைத்திருக்கிறாங்களோ அந்த காரியத்துல இந்த நாள்ல நிச்சயமாக தேவன் ஒரு முடிவை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் பிள்ளைகளை நீ நினைத்தருளுவீராக ராஜா. ஒரு நாளும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீ மறந்து போகிற தேவன் அல்ல ஆண்டவரே. அப்பா, இதற்குரிய பிரதிபலனை பிள்ளைகளுக்கு இந்த நாளை காணும்படி செய்கிறாங்க. தேவன் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீ பார்த்துக்கொள்ளும் தேவனே. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியங்களை ஆசீர்வாதமாய் நடத்தும். உடைய அடியானை குடும்பத்தை ஆசீர்வதியும். அதற்காக உழைக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும். மிஷனரி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எல்லாம் ஆண்டவரே கட்டிக்கொண்டிருக்கிற அந்த ஹெவன்ஸ் கார்டனுக்காய் ஜெபிக்கிறோம். தேவனே, அதன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணும் அப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று
இருக்க